தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அவங்களோட சமீபத்திய அறிக்கை மாநிலங்களோட நிதி ஆரோக்கியம் பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்லுது இல்லையா? ஆமா, கடந்த 10 வருஷத்துல மாநிலங்களோட நிதி நிலைமை எப்படி மாறி இருக்குன்றத இந்த அறிக்கை காட்டுது. 2010கள்ல பாத்தீங்கன்னா வரி சீர்திருத்தங்கள், குறிப்பா ஜிஎஸ்டி, அப்புறம் பொருளாதார வளர்ச்சி, இதனால பல மாநிலங்களோட நிதி நிலைமை நல்லா இருந்துச்சு. சில மாநிலங்கள் வருவாய் உபரி கூட காட்டுச்சு. ஆனா கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ஓ, எப்படி? வருமானம் குறைஞ்சது, மருத்துவ செலவு மாதிரி எதிர்பாராத செலவுகள் அதிகமாச்சு. இதனால பெரும்பாலான மாநிலங்கள் வருவாய் பற்றாக்குறைக்கும் கடன் சுமைக்கும் தள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, மகாராஷ்டிரா மாதிரி சில பணக்கார மாநிலங்கள் அவங்க செலவுல பெரிய பகுதியை சொந்த வருவாய் மூலமாவே சமாளிக்கிறாங்க. ஆனா அருணாச்சல பிரதேசம் மாதிரி சின்ன ஏழை மாநிலங்கள்லாம் மத்திய அரசு கொடுக்கற நிதியை தான் பெரிதும் நம்பி இருக்குது. இதத்தான் செங்குத்து நிதி சமநிலையம்மை, வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களோட சொந்த வருவாய் ஆதாரங்கள் அது எந்த அளவுக்கு நிலையானதா இருக்கு? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இது மாநிலத்துக்கு மாநிலம் ரொம்பவே மாறுபடுது. அது மட்டும் இல்லாம அது நிலையற்றதாவும் இருக்கலாம்ங்கிறது தான் இதுல இருக்கிற சவால். உதாரணமா பாத்தீங்கன்னா, கேரளாவோட லாட்டரி வருமானம் 2022-23ல சுமார் 12,000 கோடி ரூபாய். இது பெரிய தொகை தான். ஆனா லாட்டரி விற்பனையை மட்டுமே நம்ப முடியுமா? ஆமா, அது கஷ்டம்தான். அதே மாதிரி ஒடிஷாக்கு அவங்களோட வரி இல்லாத வருமானத்துல 90% சுரங்கங்கள்ல இருந்து வர்ற ராயல்டி. அது உலக சந்தை விலையை பொறுத்து மாறும். தெலுங்கானா ஒரு வருஷம் நிலத்தை வித்து 9,800 கோடி சம்பாதிச்சது. ஆனா நிலத்தை ஒரு தடவை தானே விற்க முடியும். உத்தரப்பிரதேசம் மாதிரி பெரிய மாநிலம் உபரி வருமானம் காட்டினாலும் அவங்களோட மொத்த வருமானத்துல 42% மட்டும்தான் சொந்தமா சம்பாதிக்கிறாங்க. மீதி மத்திய அரசு கிட்ட இருந்து வரணும். ஆக பல மாநிலங்களோட வருவாய் ஆதாரம் நிலையற்றதா இருக்கு. வருமானம் ஒரு பக்கம்னா கடன் சுமை இன்னொரு பக்கம். அது பத்தி அறிக்கை என்ன சொல்லுது? மாநிலங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கா? கடன் சுமை அது பல மாநிலங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. ஆந்திராவோட கடன் அவங்களோட மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபில 35% இருக்கு. பீகார்ல இது 39%, கேரளால 37%, பஞ்சாப்ல ரொம்ப அதிகமா 45% இருக்கு. ஆனா இதுக்கு நேர்மாறா ஒடிஷா அவங்க கடனை தொடர்ந்து குறைச்சு ஜிஎஸ்டிபில வெறும் 15% தான் வச்சிருக்காங்க. இந்தியால இதுதான் கம்மி. அப்படியா? 15% தானா? ஆமா, கோவிட்டுக்கு அப்புறம் கூட கர்நாடகா, மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள் கடன் வாங்குறத குறைச்சிருக்கு. ஆனா ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான் மாதிரி மாநிலங்கள் தொடர்ந்து கடனை அதிகரிச்சிருக்கு. இது ஒவ்வொரு மாநிலமும் வேற வேற நிதி உத்திகளை கையாள்றத காட்டுது. இந்த அறிக்கையில நலன்புரி முரண்பாடுன்னு வெல்ஃபேர் பாரடாக்ஸ்னு ஒரு விஷயத்த சொல்றாங்களே, அது என்ன? கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, இது உண்மையிலேயே கவனிங்க உடைய முரண்பாடுதான். என்ன நடக்குதுன்னா, பல மாநிலங்கள் அவங்க கணக்குல வருவாய் உபரி இருக்கிற மாதிரியோ இல்ல கடன் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டாலும் உண்மையில கல்வி, சுகாதாரம், கிராமப்புற மேம்பாடு மாதிரி ரொம்ப முக்கியமான நலன்புரி துறைகளுக்கு போதுமான பணத்தை ஒதுக்குறதில்ல. அப்போ அந்த உபரி பணம் எங்க போகுது? அது நேரடியா உபரியா இல்லாம பட்ஜெட்டுக்கு வெளியே கடன் வாங்குறது, ஆஃப் பட்ஜெட் பாரோவிங்ஸ், ஜிஎஸ்டி இழப்பீடு வரும்னு எதிர்பார்க்கிறது, மத்திய அரசு நிதி வரும்னு நம்பி இருக்கிறது, இப்படிலாம் செஞ்சு ஒரு தற்காலிகமான நிதி ஸ்திரத்தன்மையை உருவாக்குறாங்க. இலவச மின்சாரம், விவசாய கடன் தள்ளுபடி மாதிரி ஜனரஞ்சக திட்டங்களோட செலவுகள் பெரும்பாலும் மறைமுகமா இல்லனா அரசின் உத்தரவாதங்கள் கேரண்டீஸ் மூலமா செய்யப்படுது. இது கணக்குல நேரடியா தெரியாது. ஆனா நீண்ட காலத்துல இது மாநிலத்தோட நிதி நிலைமைய பாதிக்கும்னு சிஏஜி அறிக்கை